வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். பிரபு தொடங்கலாம் பிரபு. அனைவருக்கும் வணக்கம். தென்னை அமெரிக்காவின் மற்றும் ஒரு அருமையான நிகழ்வை தொகுத்து வழங்க நம்முடன் இணைந்திருக்கும் திருமிகு கவிதா நடராஜன் அவர்களை அறிமுகப்படுத்துவதே என்று என்னுடைய பணி. கல்லூரி காலம் தொட்டு பல்வேறு தமிழ் சார்ந்த நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக பங்கேற்பவர். அமெரிக்காவிலும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். பேராசிரியர் திரு குமரிக்கண்ணன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலில் கிட்டத்தட்ட 400 மேடைகளுக்கு மேல் பேசிய அனுபவம் கொண்டவர். அதை தொட்டு வானொலியிலும் தொலைக்காட்சி நிகழ்வுகளிலும் பங்கேற்ற அனுபவமும் இவருக்கு உண்டு. தமிழ் இலக்கியங்களின் மீது பேரார்வம் கொண்டவர். சிற்றிலக்கியமாகட்டும் அல்லது பேரிலக்கியமாகட்டும் எல்லாவற்றிலும் படிப்பு ஆர்வம் மிக அதிகம். அதையொட்டி மணிமேகலையில் கூட பட்டய சான்றிதழும் வாங்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு ஆர்வம் அதிகம். கணித பின்புலம் தான், படித்தது கணிதம், ஆனாலும் தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தமிழ் மன்றங்கள், திருக்குறள் மன்றங்கள் போன்ற அவர்கள் நடத்தும் நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக பங்கேற்பவர். பல்வேறு தளங்களில் தமிழ் பணியாற்றும் பொருட்டு இவரை பாராட்டி இவருக்கு பல விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. உலக தமிழ் பேரியக்கம் வழங்கிய தங்க மங்கை விருது, அப்புறம் உவேசா விருது போன்ற விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கிறார். இவர் பிறந்தது திருநெல்வேலியில், ஆனால் இப்போது இருப்பது கலிஃபோர்னியா மாநிலத்தில், அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலத்தில். படித்தது கணிதம் எனினும் இங்கு ஒரு அரசு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தென்னை அமெரிக்காவின் சார்பில் நாங்கள் அழைத்த பொழுது, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட அழைத்த பொழுது அதை அன்போடு ஏற்று இசைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட வந்தமைக்கு எமது நன்றியை உரித்தாக்கி திருமிகு கவிதா நடராஜன் அவர்களை நிகழ்வை தொகுத்து வழங்கிட அன்போடு அழைக்கிறேன். நன்றிங்க பிரபு. அகரத்தில் எழுந்து உலகின் சிகரத்தில் வாழ்கின்ற ஒப்பற்ற மொழியாம் என் தாய் தமிழை வேண்டி வணங்குகின்றேன். திணை அமெரிக்கா நடத்தும் இணைய வழி கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களும் வரவேற்புகளும். இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடலோடு நாம் நிகழ்வை துவங்கலாம். நாம் அனைவருமே இப்போ வீடியோவை ஆஃப் செஞ்சுட்டு அல்லது நின்று நாம் வாழ்த்து பாடலை பாடலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மது சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. திணை அமெரிக்கா நடத்தும் இணைய வழி கலந்துரையாடல் நிகழ்வில் தமிழும் நானும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு கலந்துரையாட சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர்கள் தமிழ்காரி என்று அறியப்படும் முனைவர் திருமதி சித்ரா மகேஷ் அவர்களை எங்களுடைய நிகழ்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம். திருக்குறளுக்கு உரை எழுதிய முதல் பெண் எழுத்தாளர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர் தோழமை சித்ரா மகேஷ் அவர்கள். மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதியாக, கவிஞர், எழுத்தாளர், ஆசிரியர் அப்படிங்கிற பன்முக திறமைசாலி அவர்கள். டலாஸ் மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கத்தின் துணை தலைவர், வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை விழாவின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என பல்வேறு தமிழ் அமைப்புகளில் முக்கிய பொறுப்பு வகித்துள்ளார். இவர்களுடைய தமிழ் பணிக்காக
கணியன் பூங்குன்றனார் விருது வழங்கி தமிழக அரசு சிறப்பித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற அயலக தமிழர் நாள் விழாவில் இவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் விருது வழங்கி சிறப்பித்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிஞரை, பன்முக திறமைசாலியை இன்றைக்கு நாம் அவர்களை பற்றி அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் மீண்டும் வரவேற்புகளையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் பதிவு செய்து கொள்கின்றோம். இப்பொழுது தோழர் சித்ரா அவர்களே, உங்களை பற்றி சில கேள்விகள். உங்களுடைய இளமை பருவம் பற்றி முதல்ல துவங்குவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விடுமுறை நாள்ல இவ்வளவு பேர் இணைஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட குரலுக்கு வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க, எனக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னால் இவ்வளவுதான் பேச முடியுது. பொதுவாகவே சத்தமா பேசுவேன், இப்ப கொஞ்சம் கம்மியா தான் பேச முடியுது. எல்லா புகழும் தமிழுக்கே, எல்லா புகழும் திருவள்ளுவருக்கே, திருக்குறளுக்கே. இந்த நிகழ்ச்சிக்காக வந்துட்டு நான் தயங்கிதான் வந்து ஒத்துக்கிட்டேன். நான் இளமாறன் தோழருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல வந்து என்கிட்ட கேட்டு இதை ஏற்பாடு பண்ணதுக்கு திணை அமெரிக்கா அமைப்பாளர்களுக்கும் இளமாறன் தோழருக்கும் மிக்க நன்றி. என்னோட இளமை பருவம் வந்துட்டு இங்க அமெரிக்காவில் இருக்கிற பொழுதுதான் தெரியுது அதோட அருமை என்ன அப்படின்னு. நான் நல்ல ஒரு கிராமம், சின்ன கிராமம் இல்லை, ஒரு நல்ல கிராமத்துல ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு வாழ்க்கை, எந்த கவலையும் இல்லை. பள்ளிக்கூடம் போறது வர்றது இந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சது. அப்படி எனக்கு என்ன தோணுதோ அதுதான் என்னோட வாழ்க்கையா இருந்துட்டு இருந்துச்சு. அப்பா அம்மா சொல்றது எல்லாமே வந்து ரொம்ப செல்லமா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதுதான் தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதையும் இதுலயே நான் சொல்லிடுறேன். எங்க வீட்டுல வந்து எங்க சின்ன தாத்தா வந்து ஒரு கட்சியில திமுகல இருந்தாங்க. அப்ப வந்து அந்த கேசட்ஸ் தான் போட்டு கேட்போம் நம்ம. அது வந்து எப்படியாவது ஒழிச்சுட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வைகோ அவர்கள், கலைஞர் அவர்கள், அதுக்கப்புறம் எனக்கு அந்த பெயர்கள் எல்லாம் ஞாபகம் இல்லை. நிறைய பேசிட்டு இந்த பேச்சாளர்களோடது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் எனக்குள்ள வந்துச்சா இந்த தமிழுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய இலக்கியவாதிகளோட பேச்சு ஓடிட்டே இருக்கும். எனக்கு அது இலக்கியம் சார்ந்த பேச்சுங்கிறதே எனக்கு தெரியாது அந்த வயசுல. அதுதான் என்னோட ஆரம்பம். அந்த உட்கார்ந்து கேட்க வைப்பாங்க என்னைய, அதுல தான் கேட்டது. கிராமத்துல வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு மலையோர கிராமம், அருவிகள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கிராமத்துல அழகா போயிட்டு இருந்த வாழ்க்கை. அதுதான் என்னோட இளமை பருவம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அந்த இளமை பருவம் நினைக்கும் பொழுதே எல்லோருடைய மனதிலுமே ஒரு துள்ளல், ஒரு மகிழ்ச்சி, எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. பொதுவா வந்து நம்ம எல்லோருமே வந்து படிப்பு அப்படின்னு வரும் பொழுது இளங்கலை எந்த துறையில இருக்கிறோமோ, முதுகலை படிக்கும் பொழுது அதே துறையை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆனா வந்து உங்களுடைய படிப்புல பார்க்கும் பொழுது இளங்கலை ஆங்கிலத்திலும், முதுகலை வந்து தமிழ்லையும் நீங்க பயிலுவதற்கு என்ன காரணம்? அந்த மாற்றம் எங்கே எப்படி ஏற்பட்டது? இல்லைங்க, இது வந்து எல்லாருமே இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க, எல்லாத்துக்கும் சொல்லலாம். நான் வந்து கிராமத்துல இருந்து படிச்சுட்டு இருந்ததுனால ஒரு கட்டத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வந்துட்டு எங்க அப்பா நீ வந்து பஸ்ல எல்லாம் போயிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னை கொண்டு போய் விடுதியில ஹாஸ்டல்ல விட்டுட்டாங்க. ஸோ அந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கானது. 12வது வரைக்கும் பெண்கள். அதற்கப்புறம் அதோட கேம்பஸ் ஒட்டியே வந்துட்டு காலேஜ் இருக்கும். அதுவும் விமென்ஸ் காலேஜ். அங்க எல்லாத்துக்குமே என்ன பேச்சுன்னா, அந்த ஹாஸ்டல்ல ஸ்கூல்ல விட்டுட்டா காலேஜ் போயிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல ஆடிட்டோரியம் இருக்கு, திருமண மண்டபம். அப்படிதான் போய் வெளியில வருவோம் அப்படிங்கிறது வந்து எங்க ஊர்ல இருக்கிற எங்க உறவினர்கள், அங்க இருக்கிற பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான். அங்க வந்து எனக்கு தமிழ் கிடைக்கல. எனக்கு தமிழ் படிக்கணும் அப்படின்னா, நான் விடுதியிலேயே இருந்ததுனால எனக்கு அந்த சின்ன நூலகம் தான் இருக்கும். பெரிய நூலகம் கிடையாது. அங்க இருக்கிற நூல்கள் படிச்சுட்டு படிக்கிறது தான் வந்துட்டு ஒரு பொழுதுபோக்கா இருந்துச்சு. படிக்கிறது, பாட்டு கேட்கறது, தெரிஞ்ச பாட்டும் கேட்க முடியாது எங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கையில வந்துட்டு தமிழ் படிக்கணும்னு எனக்கு அப்பவே தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கல்லூரிக்குன்னு போகும்போது எனக்கு வாய்ப்பு இல்ல. தமிழ் அங்க இல்ல. இங்கிலீஷ் தான் இருந்துச்சு. எனக்கு மொழி எடுத்துக்கலாம். ஹிஸ்டரி,
இல்ல வேற சயின்ஸ் எல்லாம் எடுத்தா கஷ்டம். நான் சொன்னேன் இல்லைங்களா, சின்னதுலயே வந்து எனக்கு நானா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வாழ்ந்துட்டதுனால, எனக்கு படிக்கணும் அப்படின்னா மொழி சார்ந்து படிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்து படிச்சது. அங்க இருந்தாலும் எப்படா தமிழ் வகுப்பு வரும் அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருக்கும். அதுலயும் எனக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்லயும் வந்துட்டு எனக்கு வந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் வந்து ரொம்ப நல்லா வகுப்பெடுக்கிறவங்களா இருந்தாங்க. அதனால அதுல இருக்கிற அதுலயும் கவிதைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து எனக்கு அதுலயும் பிடிக்க ஆரம்பிச்சது. அதுவும் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு எப்படியாவது எம்ஏ போய் தமிழ் சேர்ந்துரணும். அதுவும் பாரதியார் பல்கலைக்கழகத்துல தான் சேரணும் அப்படிங்கிறதுனால, அதுதான் ஆங்கிலம் படிச்சதுக்கு. தமிழ் படிச்சது வந்து தான் என்னோட குறிக்கோளே வந்து தமிழ் படிக்கணும், முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறது தான். அதனால ஆங்கிலம் புடிச்செல்லாம் படிக்கல. அதாவது நீங்க சொன்ன மாதிரி கிடைத்தது ஆங்கிலம் படிச்சதுனால, அது நம்மளுடைய ஆர்வம் தமிழ் மீது இருந்ததுனால, அடுத்து முதுகலை படிக்கும்போது தமிழுக்கு பிடித்த ஒரு பல்கலைக்கழகத்துல படிச்சீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. ஏன்னா வந்து நிறைய மொழிகள் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா 2மே வந்து ஆங்கிலம், தமிழ்னு பார்க்கும்பொழுது, அந்த மொழி வாரியா இருக்கக்கூடிய அந்த லிட்டரேச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அடித்தளமா இருந்திருக்கும் நிச்சயமாக. அடுத்து வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறீங்க. திருக்குறள் 3.0 அந்த எழுதுகின்ற எண்ணம். ஏன்னா நிறைய இலக்கியங்கள் இருக்கு. கடல் போல இருக்குது. அதுல திருக்குறள் மீது அந்த பற்று வந்து, அதை எடுத்து அது ஒரு கவிதை வடிவில அதுவும் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பெரிய பெரியவங்கலாம் உரை எழுதியிருக்காங்க. நீங்க அதை எடுத்து அத வந்து ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனையில ஹைக்கூ கவிதை வடிவில எளிமையா கொடுக்கணும். அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம். பொதுவா நம்ம சொல்லணும்னா, "துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமழை." எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குறள். அதுனா மழைய பத்தி சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு குறள். அதை நீங்க வந்து ஒரு எளிமையா பயிர் செய்ய உதவும் தானே உணவாகும் பசி தீர்க்கும் மழை. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ரொம்ப எளிமையா குடுத்திருக்கீங்க. இந்த எண்ணம், திருக்குறளை தேர்ந்தெடுத்ததற்கான எண்ணம் என்ன? ஆம், திருப்பவும் தமிழ் தான். இங்க வந்து பொண்ணு தமிழ் வகுப்புல சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் பள்ளிகளுக்கு போகும்போது ஆசிரியராக போறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இங்க வந்து பிளேனோ தமிழ் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம். அங்க வந்து அவங்க தான் அமெரிக்கா திருக்குறள் இப்ப நானு என்ன முதற்கொண்டு யாருக்காகவா இருந்தாலும் அவங்க தான் முதல் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவங்க ஒரு குறள் $1 அப்படி சொல்லி போட்டிகள் நடத்திட்டு இருந்தாங்க. அதுல தன்னார்வலரா போறது, ஜட்ஜா போவோம் இல்லைங்களா? அவங்க பசங்க எப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி போறது. அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது ஆ நெறைய குழந்தைங்க சொல்றது பாவமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆங்கிலத்துல சிந்திச்சு தானே தமிழ்ல சொல்றாங்க. அப்ப வந்து ரொம்ப திணறுவாங்க. அதனால நான் வந்து ஒரு கட்டத்துல இல்ல இந்த வேலை எனக்கு வேண்டாம். நான் வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் அந்த ஜட்ஜிங்க்கு போறத நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு அ அந்த தடுமாற்றம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சில குழந்தைங்களுக்கு முடியாத போது, இ நம்ம நம்ம என்ன அவ்ளோ பெரிய திருக்குறள் அறிஞரா நம்ம போயின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்தவரைக்கும் நான் அந்த வேலைய விட்டுட்டு வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் திருக்குறள் வந்து நெறைய பெரிய குழந்தைங்க, கல்லூரி போற குழந்தைங்க, ஹை ஸ்கூல் போற குழந்தைங்க 500 அந்த மாரிலாம் சொன்னாங்க. அப்ப வந்து கீதா அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல அமெரிக்கால எல்லாத்து 500 சொன்னாங்க. அப்பவே வந்து எப்படி இப்படி முடிஞ்சுச்சு அப்படின்னு. ஏன்னா எவ்வளவு வேலை இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு இங்க பெண்களா இருந்தாலும், ஆண்களா இருந்தாலும். அப்ப வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் முழுக்க சொன்னாங்க. 1330 திருக்குறள்களையும் அவங்க சொன்னாங்க. அதற்கப்புறம் எனக்கு வந்து சொல்லலாமா? அந்த மாரி சிந்தனை வரும்பொழுது, சரி நம்மளும் முயற்சி பண்ணலாம். எனக்கு வந்து நான் அவங்களுக்கே அப்படிதான் எழுதினேன். வைரமுத்து அவர்களோட மனப்பாடம் செய்வது மூக்கின் வழியே உணவு அருந்துவது அப்படின்னு அவர் ஒரு கவிதையில சொல்லியிருப்பார். அவரோட கருத்து சொல்லியிருப்பாரு. நான் அத அவங்களுக்கு எழுதினேன் நான். அந்த மாரி நான் நெனச்சுட்டு இருந்தேன். நீங்க இவ்ளோ பெரிய விஷயம் அப்படி சொல்லி. அந்த மாரி இருந்துட்டு இருந்த எனக்கு இப்பவும் மறந்துரும். அ எழுதுறது, அது மூடி வச்சுட்டா, அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற நம்ம சாப்பிட்டோம்னா, நல்ல சத்தான உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா, அதோட சத்து மட்டும் தான் நம்ம உடம்புக்கு வரும் இல்லைங்களா? அந்த வைட்டமின் டேப்லெட் மாரி உள்ள போச்சு அப்படின்னா, எனக்கு அந்த எண்ணங்களும், அதோட பாதிப்பும், அதோட கருத்தும் உள்ள இருக்கும். உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது இடத்துல பேச்சா வெளிப்படும், செயல்ல வெளிப்படும் அந்த மாதிரி.
அப்ப வந்து நம்மளும் சொல்லலாம், இங்க நிறைய தன்னார்வலர்கள் இருக்கிறாங்க. அங்க எனக்கு ஒரு தினகரன் ஒரு அண்ணா அறிமுகமானாங்க. அவங்க வந்து, "நீ முயற்சி பண்ணி பார்க்கலாமே" அப்படின்னு சொன்னாரு. நான் முதல்ல வந்து 250 அப்புறம் 500 திருக்குறள்கள் மனப்பாடம் பண்ணிட்டு, சொல்லி பார்த்தேன் நானு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓ! நம்மனாலயும் முடியும். ஏன்னா நம்ம அந்த மனப்பாடம் பண்ற கட்டத்தையெல்லாம் தாண்டி ஒரு 35, 30ஸ்ல இருக்கும்பொழுது தான் இந்த முயற்சி எனக்கு. அப்ப சொல்லணும்னு சொல்லி ஆரம்பிச்சது. அப்ப சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, நெறையா தி திருக்குறளுக்கு நமக்கு பொருள் வந்து நம்மளுக்கு ஒட்டாது. இது இப்படி வேணாம், இது வேற மாரி இருந்தா நல்லாருக்கும். இது எனக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிற பொருள், எல்லாத்தோட பொருளும் பார்க்கும்போது, அதுல பார்த்துட்டு வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எழுதுனதா இருந்தாலும், இது சின்னதா இருந்தா நல்லா இருக்குமே அப்படி யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ அப்பலாம் எழுதணும்னு தோணல. இது நம்மளா எனக்கு தோணுனத நான் படிச்சேன், நான் சொன்னேன், அது விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு அந்த பரிசு வழங்கும் விழால வந்துட்டு, என்ன அறியாம நான் சொன்னதுதான். குழந்தைங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி போய் பேசல நானு. நான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக வந்து புரியிற மாதிரி, இல்லன்னா எளிமையா வந்து உரை எழுதணும்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னன்னா, அது நமக்கு அது திரும்ப திரும்ப எனக்கு சொல்லி சொல்லி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஏதாவது பண்ணணும். நம்ம சொல்லிட்டோம். எவ்ளோ பேத்து முன்னாடி சொல்லிட்டோம். ஒன் ஆன் ஒன் பேசியிருந்தா தெரிஞ்சிருந்திருக்காது. எல்லாத்து முன்னாடியும் சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுனால அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி எழுதலாம். அதுக்கு முன்னாடி 2 புத்தகங்கள் போட்டுட்டு, இது 3வது புத்தகமா காமத்துப்பால் மட்டும் எழுதுனா போதும். ஏன்னா, அது எளிமையா இருக்கும். ரொம்ப ரசிச்சு படிக்கலாம் அப்படிங்கிறதுனால, அதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ சின்ன தடை, அந்த புத்தகம் வெளியிட முடியல எனக்கு. அதுக்கப்புறம் முழுக்கவே எழுதலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு சொல்லி சொல்லி தான் அப்படிதான் எழுத ஆரம்பிச்சது. இது வந்து என்ன அறியாம சொல்லிட்டு, இது சொன்ன சொல்ல காப்பாத்தணும். எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம். சொன்னீங்களே அப்படின்னு 2, 3 பேர் கேட்டாங்க. அப்புறம் எழுதணும் அப்படிங்கிறதுனால, அந்த மாரி எழுதுனது. ஹைக்கூ சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. குறுங்கவிதைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா, ஹைக்கூக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அது தமிழன்பன் ஐயாவாகட்டும், அப்துல் ரஹ்மான் ஐயாகட்டும், வேறு வேறு அ விளக்கங்கள் குடுத்திருக்கிறாங்க. எவ்ளோ வேணாலும் இருக்கலாம் வரிகள்னு சொல்லி, தமிழன்பன் ஐயா ஒரு ஒரு பேச்சுல சொல்லியிருப்பாங்க. இது ஹைக்கூ இல்லாம நான் வந்து ரொம்ப இதா சொல்லிக்கிறேன் நானு. குறுங்கவிதைகள்னு சொல்லிக்கலாம். சில சில கவிதைகள், சில பொருள் மட்டும் ஹைக்கூல இருக்குதுன்னு எனக்கு வந்து அ என்னோட புத்தக வெளியீட்டுக்கு வந்து இந்த முருகேஷ் வந்து அவரு ஹைக்கூ நெறைய ம் மாநாடுகள், போட்டிகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஹைக்கூ கவிஞர் அவரு. அவர் சொல்லியிருந்தாரு. இது வந்து முத்துக்குமாரோட திருப்பவும் தமிழ் தந்தது தான். இங்க நான் தமிழ் சங்கத்துல துணைத் தலைவரா இருந்தபோது, முத்துக்குமார் வந்து எங்களோட தான் தங்கி இருந்தாரு. அவரோட கடைசி பயணம், வெளிநாட்டு பயணமும் எங்க வீட்லோட முடிஞ்சுச்சு அப்படிங்கிறது வருத்தமான செய்தி. அவரு அவரோட தம்பி வந்து தான் எனக்கு சொன்னாங்க. அவங்க எனக்கு அவர் வழியா எனக்கு அறிமுகமாயிருந்தாங்க. அப்ப நான் இந்த மாரி பேசிட்டு இருக்கும்பொழுது, இது உரை மட்டும் எழுதுனா பத்தாது. ஸோ நீங்க புதுசா ஏதாவது பண்ணணும்னா, ஒரு ஹைக்கூ ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கன்னாங்க. நான் சொன்னேன், ஹைக்கூ பண்ண முடியாது. ஆனா முயற்சி பண்றேன்னு சொன்னதுல வந்து அவரு தான் அதுக்கு சொன்னது. அதனால வந்துட்டு அந்த 2ம் வந்துச்சுங்க. ரொம்ப சிறப்பு. அ என்னுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வந்திருந்துச்சுன்னா, இன்னும் எளிமையா வந்து நம்ம அந்த திருக்குறள கடந்து வந்திருப்போம். ஏன்னா, நம்மளுக்கு ஒரு 10, 10 குறள் இருக்கும். நம்ம மனப்பாடம் செஞ்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஆ அதனுடைய பொருளும் வந்து ஒரு எல்லாமே மனப்பாடம் பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா, இப்போ வந்து இந்த குறள படிக்கும்போது ரொம்ப எளிமையா இருக்குது. சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே புரியிற வண்ணம் இருக்குது. இன்னொரு ஒரு கேள்வி நீங்க சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி. அதாவது நம்ம அந்த மனப்பாடம் பண்ற அந்த திறமை இருக்கு இல்லையா? இங்கேயுமே எங்க கலிஃபோர்னியாலயுமே நெறையா குறள் மன்றங்கள்ல நெறையா மனப்பாடம் பண்ணி ஒரு குறள் $1 நடத்துறாங்க. ஆனா நான் என்ன நெனைக்கிறேன்னா, அந்த சின்ன குழந்தைங்க அவங்களுடைய அந்த நினைவாற்றல்லாம் அதிகமா இருக்கும். அதனால எளிமையா வந்து 500, 1000லாம் மனப்பாடம் பண்ணி பேச 1330 குறளையும் சொன்ன பிள்ளைகள நம்ம பார்க்குறோம். ஆனா வந்து ஒரு சொன்ன மாரி ஒரு 30கள்ல இருக்கும்பொழுது, அந்த 40கள் தொடும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு அந்த நினைவாற்றல் வந்து கொஞ்சம் குறைஞ்சு, நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாதோங்கிற அ எண்ணத்துல தான் நான் இருந்தேன். ஆனா நீங்க அ உலக சாதனையே படைச்சிருக்கீங்க. 2வதா வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, நிச்சயமா எல்லாராலயுமே மனப்பாடம் பண்ண முடியும். அது வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த விருது கிடைச்சு இல்லையா? அந்த விருது கிடைத்த அந்த தருணம், அந்த செய்தி உங்களுக்கு வருது. உங்களுக்கு தான் விருது அப்படிங்கிற அந்த செய்தி வரக்கூடிய அந்த தருணம் வந்து எப்படி இருந்தது? அது அது மட்டும் அல்லாது அந்த விருதை வாங்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி தருணம் எப்படி இருந்தது? உங்க மன ஓட்டம் பற்றி சொல்லுங்க. முதல்ல வந்து இந்த திருக்குறள் எழுதுனது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும்
அதை செழுமைப்படுத்தி எழுதணும். இன்னும் படிக்கும் பொழுது எனக்கே ஐயோ இது மாத்தி எழுதியிருக்கலாமேன்னு தோணிட்டு இருந்துச்சு. இது வந்து புத்தகம் வெளியிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அது இங்க வந்து எனக்கு ஒரு சின்ன பாராட்டு விழா மாதிரி இங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அது எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமா ஓவர் ரேட்டட் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா, நீங்க மத்த பெரிய அறிஞர்கள் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச மூவால இருந்து, கலைஞர்ல இருந்து, சாலமன் பாப்பையால இருந்து, நெறைய பெரிய பெரிய தமிழறிஞர்கள் எழுதுனத வந்துட்டு நம்ம எடுத்திருக்கிறோம். அது எழுத வரைக்கும் தெரியல. ஏன்னா, நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறது நம்ம பண்றோம் அப்படிங்கிறனால, அது எழுத வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து இவ்ளோ பெருசா சொல்லிட்டு நல்லா இல்லன்னு சொல்லிருவாங்களா? இல்ல தப்பா பண்ணியிருக்கேன்னு சொல்லிருவாங்களான்னு எனக்கு நெறைய தெரிஞ்ச தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு இன்னுமே அந்த தயக்கம் இருந்துட்டு இருக்கு. இன்னும் இன்னும் சிறப்பா அதை மாத்தணும்னு எ கூடிய விரைவில அதையும் பார்த்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த விருதுக்கு நான் தகுதியா அப்படிங்கிறதே எனக்கு வந்து பயந்துகிட்டே இருந்தேன் நானு. விருது வந்தது அப்படின்னா, முதல்ல எனக்கு கவியரங்கத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் வந்து இங்கிருந்து அவ்வளோ தூரம் போகணும் கவியரங்கத்துக்கு. பின்ன அதற்கான தயாரிப்புகள்னு நான் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் நான் அப்படியே இல்லங்க நான் வரல அப்படி சொல்லிட்டேன். அதற்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு இந்த மாரி விருது வந்து உங்களுக்கு ஆ வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு என்ஆர்டி ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு அப்புறம் நான் அதுக்கும் கேட்டேன். நான் கண்டிப்பா வரணுமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். ஏன்னா, ரொம்ப தூரம் இல்லைங்களா? நான் என் பொண்ண விட்டுட்டு போணும். இதெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு அதோட முழுமையா சொல்லணும்னா, நான் அதுக்கு தகுதி அப்படிங்கிறது, அந்த விருதோட பெருமையும், அது எனக்கு புரியல எனக்கு அந்த நேரத்துல. ஏன்னா, நான் அதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்ப அவார்ட் வரும், இல்ல பரிசு வரும், ஒரு போட்டியில கலந்துருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது கிடைக்கும் பொழுது ஒரு முழுமையான ஒரு நிறைவும் இருக்கும். இது எதுக்கு இன்னும் நல்லா பண்ணணுமே! அப்படி நான் என்ன பண்ட்டேன்? அப்படிங்கிற மாதிரியே எனக்கு அந்த முதல் பெண் அப்படிங்கிறதுலயே நெறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. என்னோட காதுக்கு வந்துச்சு. என்னன்னா, இவங்க எப்படி வந்து இதை கிளைம் பண்ணிக்கிறாங்க? நான் கிளைம் பண்ணல. அது அது எப்படின்னா, அவங்க ஒரு ஜமீன்தாரணி எழுதியிருக்கிறாங்க. ஆனா, அவங்க எழுதுனதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணு தொகுத்து குடுத்திருப்பேன். அந்த மாரி தொகுத்து குடுத்ததும், சிலதுக்கு வந்து விளக்கமும், சிலதுக்கு வந்து மொத்தமா நம்ம இந்த ஒரு அதிகாரத்தோட விளக்கம் குடுப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த மாரி தான் இருக்கும். இதுல இதெல்லாம் இருக்குதுன்னு ஒரு அறிமுகம் மாதிரி தான் வந்து அவங்க மருதா மருதாபுரி ஜமீன்தாரணின்னு நெனைக்கிறேன் அவங்க. அவங்க அந்த மாரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய விஷயம் அது. ரொம்ப வருடங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்கிறது. ஆனா, அவங்க முழுக்கா எழுதல. இது ஒரு விமர்சனமா இருந்துச்சு. நான் இந்த மாரி எனக்கு சொல்றாங்க அப்படிங்க இந்த விருதுக்கு அப்புறமுமே வந்து எனக்கு நேர்ல கேட்டிருந்தா நான் சொல்லி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி. எனக்கு பின்னாடி நெறைய அந்த மாரி செய்திகள் வந்துச்சு. அதை நான் தகுதிப்படுத்திக்கவும், இன்னும் சிறப்பா அதை மாத்துறதுக்கும் நான் முயற்சி பண்ண போறேன் நானு. அந்த விருது வந்து அதனால எனக்கு இன்னும் அதை அதை வந்து ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்து எனக்கு முழுமையா இல்லாதனால, சரி கண்டிப்பா இல்ல இது வந்து முதலமைச்சரோட இதுல வர்றதுனால கண்டிப்பா வந்து அவார்டி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு தயக்கத்தோட தான் நான் போனேன். என்னது இது? எதுக்கு? அப்படி போம்பொழுது அங்க போய் சீக்கிரம் குடுங்க. நான் 3 நாள் தான் போனேன் நானு. எனக்கு திருப்பி வரணும். எனக்கு கணவரோட ட்ராவல் இருந்ததுனால, திரும்பி வரணுங்கிறதுனால 3 நாள் தான் போயிருந்தேன். அங்க போயிட்டு சீக்கிரம் குடுங்க போயிரலாம். அடுத்த நாள் ஃப்ளைட் இருக்குது எனக்கு. அந்த மாதிரியே மனசுக்குள்ள வந்துட்டு அதோட அது உண்மையிலே அதோட பெருமையும், அதோட அருமையும் எனக்கு அந்த நேரத்துல புரியல. சிஎம் வராங்கன்னு சொல்லி வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த சிஎம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்ம சிஎம், நம்மளோட தலைவர் அந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்ததுனால, எனக்கு அந்த நம்மளோட முதலமைச்சர் அப்படிங்கிறனால, எனக்கு அதோட அதோட வேல்யூ கூட எனக்கு தெரியல. அந்த ஒரு விளையாட்டு புள்ளையா இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் அதுக்கப்புறம். சிஎம் வராங்கன்னு சொல்றாங்க. சிஎம் வந்துட்டாங்க. சிஎம் வந்ததையும் அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துச்சு அந்த இடத்துல. அது சிஎம் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே டோட்டலா வேற மாதிரி ஆயிருச்சு. அதோட அந்த இடமே வந்துட்டு புதுசா இருந்துச்சு எனக்கு. எங்களெல்லாம் அந்த அவார்ட் வாங்குறவங்களலாம் ஒரு சீட்ல உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க செக்யூரிட்டீஸ் வந்துட்டாங்க. ஃபுல்லா மாறிருச்சு. சிஎம் வந்ததுக்கு அது அப்ப கூட எனக்கு வந்து, ஐயோ! இப்படி கஷ்டமா இருக்கே! இவ்ளோ நேரம் எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறது? அந்த மாரியே மனநிலையில இருந்துட்டு இருக்கும்பொழுது, அவார்ட் வாங்குறதுக்கு கூப்பிட்டாங்க. லைன்ல இப்படியெல்லாம் போகணும்னு சொல்ட்டாங்க. போய் நான் வந்து அந்த படி இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜ் படி அந்த இடத்துல போய் நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து, ஐயோ! இது இவ்ளோ பெரிய விஷயம். ஏன்னா
அப்படி இருக்கு அந்த இடம் வந்துட்டு. ஏன்னா எவ்வளோ எதிர்பார்த்து நிறைய விருதுகள் வாங்குறவங்களுக்கு, எதிர்பார்த்து போறவங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு வந்து அந்த இடத்துல போய் நின்னதுக்கு அப்புறம் தான் வந்து, ஐயோ! இது நம்ம தவற விட்டுருந்தோம்னா, இந்த ஒரு இது போயிருந்திருக்கும். இது நம்ம அந்த விருது அப்படிங்கிறது வந்து அங்க அந்த மேடை கிட்ட போய் மேல வாங்கும் பொழுது கூட எனக்கு இல்ல. எனக்கு அந்த மேடை கிட்ட நின்னதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நிறைவு கிடைச்சுச்சு. அதோட புரிதல் வந்துட்டு நான் எவ்வளவு புரியாம இருந்திருக்கேன் அந்த விருதோட அருமையும், பெருமையும் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல தான் புரிஞ்சது. முதல்வர் கையால வாங்குனது வந்து ஏன்னா எனக்கு அந்த ஆரம்பம் நான் சொன்னேன் இல்லைங்களா? என்ன அறியாம அந்த எனக்கு கட்சி அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த பேச்சுக்கள் எல்லாம் தான் எனக்கு தமிழுக்கு ஒரு ஒரு வழி காட்டியிருக்குது அப்படிங்கிறது. எங்க தாத்தா வழியா வந்து வழி காட்டியிருக்குது அப்படிங்கும். அதே கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறளோவியத்த வந்து எனக்கு படிக்க தெரியாத நேரத்துல கூட தூக்கிட்டே சுத்தியிருக்கேன் எங்க வீட்ல இருந்து. அம் அந்த மாரி திருக்குறள் உரைகள் பார்க்கறதுன்னா அவரோடது பார்ப்பேன். எனக்கு அப்புறம் அந்த அந்த வழியா வந்ததுனால எனக்கு வந்து அவங்க பையன் கலைஞர எல்லாரும் பார்க்கும்பொழுது எனக்கு பொறாமையா இருக்கும். இந்த கவிஞர்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்க இல்லைங்களா? அது வந்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். நான் எங்கேயோ ஒரு கடைக்கோடியில் இருந்தேன். எனக்கு எனக்கு நான் ஏற்படுத்தியிருந்துக்கலாம் எனக்கு அது கேட்கறக்கு தெரியல. நான் பார்க்கணும், இல்ல அந்த மாதிரி. பார்க்க முடியாம போயிடுச்சு சில பேர் அப்படிங்கிறதுல வந்துட்டு கலைஞர். அதனால அவங்க பையன் கையால வாங்குனதுல வந்துட்டு முழு நிறைவு. இதுதான் அந்த விருதுக்கானது வந்து எனக்கு புரியாம இருந்து அதோட மதிப்பு வந்து இன்னும் பெருசா புரிஞ்சுச்சு அப்படின்னு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த மேடை ஏறுகின்ற தருணம், அந்த படபடப்பு, அதெல்லாம் நீங்க சொல்லும்பொழுதே அத உணர முடிஞ்சது. அதாவது நம்ம விருதுக்கு தகுதியா இருக்க போய் தான் நம்மளுக்கு அவ்ளோ பெரிய விருது குடுக்குறாங்க. நிச்சயமா உங்களுடைய அந்த புத்தகம் வாசிக்கும் பொழுது, அ எங்களுக்கு அது உணர முடிஞ்சது. அ எல்லாராலயுமே அப்படி சிந்திக்க முடியுமா? அப்படின்னு தெரியல. இந்த மாரி எளிமையா குடுக்க முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆம் அது எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்க போய், அது வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு அந்த எல்லா புத்தகங்களுமே அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நன்றி. புத்தகம் எடுத்துக்கும்பொழுது திருக்குறள் 3.0 எடுக்கும்போது, அந்த படங்கள் அதுவும் காமத்துப்பால்ல பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா அந்த பெண்ணை காட்டும் பொழுதாக இருக்கட்டும், இல்லது வந்து அந்த கணவன் மனைவியா காட்டும் பொழுது, அந்த படங்கள பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாவும், ரொம்ப ஈர்க்கக்கூடிய படங்களா எல்லாமே இருந்துச்சு. அந்த படங்கள நீங்க எப்படி தேர்வு பண்ணீங்க? அந்த புத்தக வடிவமைப்ப பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆம், படங்கள் வந்து நான் ஒரு ஆ எனக்கு வரைஞ்சு குடுக்குறதுக்கு வந்து ஒருத்தங்க கிட்ட கேட்டிருந்தேன். அது முடியல. ஆனா அதனால தான் அந்த காமத்துப்பால் நின்னுருச்சு. அது ஒரு நல்ல காரணம். இது வந்து ஃபுல்லா ஏஐ பிக்சர்ஸு. ஏஐல பண்ணுனது. இது மதிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்காங்க. அவங்களும், முத்துக்குமார் அவங்களோட தம்பியும் இணைந்து நான் எழுதி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க அந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து ஏஐ பிக்சர்ஸ்ல அவங்க 2 பேரும் அந்த திருக்குறள படிச்சு அவரும் மதிராஜ் அவரும் வந்துட்டு நல்ல இலக்கியம் படிக்கிறவரு. நெறைய பெரிய பெரிய கவிஞர்களுக்கு வந்து வேல பார்த்து, அ லே அவுட் வேல பார்த்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பண்றவங்க தான் அதனால அவங்க 2 பேர்த்தோட முயற்சி தான். படங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எல்லாமே அவங்க பண்ணுனது. அ ரொம்ப அழகா படங்கள் அது வந்து திருவள்ளுவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க அந்த அட்டப்படத்துல இருக்கிற திருவள்ளுவர் விட உள்ள இப்படி ஒரு குச்சி வச்சு ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரு. அது வந்து இன்னும் வேற மாரி இருக்கும். திருவள்ளுவர். அது அந்த மாதிரி வந்தது தான். ஏஐ பிக்சர்ஸ் எல்லாமே. ரொம்ப சிறப்பு. இந்த வடிவமைப்புல வந்து பங்கு பெற்ற உழைத்த அத்துணை பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். அ அதுபோல உங்களுடைய அந்த கவிதை தொகுப்பு எல்லாமே வந்து அந்த தலைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அழகான, ஆழமான ஒரு தலைப்பு. அ "என் செடி உன் பூக்களா" இருக்கட்டும், திருக்குறள் 3.0 அப்படின்னு எடுத்த அந்த தலைப்பா இருக்கட்டும். அந்த தலைப்ப நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? அ "பூக்கள் பூத்த தருணம்" ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆழமாவும் இருக்கு. அந்த தலைப்பு தேர்ந்தெடுப்பு எந்த வகையில நீங்க செய்றீங்க? இது "என் செடி உன் பூக்கள்" வந்து பருதி பதிப்பகம் இளம்பருதி வச்சது. ஏன்னா நான் அப்ப குட்டி குட்டி கவிதைகள் அது அவரா வந்து என்னோட முகநூல் கவிதைகள் சின்ன சின்னதா எழுதுனத எடுத்து, அது அவரு வச்ச பேரு "என் செடி உன் பூக்கள்" அப்படிங்கிறது. அம் பூக்கள் பூத்த தருணம் வந்துட்டு முத்துக்குமார் அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு ஒரு இதா இருக்கட்டும், ட்ரிபியூட்டா இருக்கட்டும்ங்கிறதுனால, அது பூக்கள் பூத்த தருணம், அது குறுந்தொகை கவிதைகள் எல்லாமே. அ அதுக்காக வச்ச அது பாட்டு இருக்கு இல்லைங்களா? பூக்கள் பூத்த
பூக்கள் பூக்கும் தருணம் அதிலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம்னு வச்சது. அது அவருக்காக வச்சது, முத்துக்குமார் அவர்களுக்காக. திருக்குறள் 3.0 வந்து நான் வாழும் வள்ளுவம் அப்படிதான் வச்சிருந்தேன் முதல்ல. எல்லாத்துக்கிட்டையும் சுப்வி ஐயா கிட்டயாகட்டும் மற்றவங்களுக்கு போகும்பொழுது, இந்த நூலுக்கான அணிந்துரைக்கு போகும்பொழுது அப்படிதான் இருந்துச்சு. அப்ப இங்க புத்தகங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இதுல இருக்கா அப்படி சக்திகுமார்ன்னு சொல்லிட்டு தம்பி, என்னோட உலகம் வந்து அந்த தமிழ் சங்கம், தமிழ் பள்ளிகளுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்களால சூழ்ந்த உலகம் ஆயிருச்சு. எனக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு வந்து முழுக்க அண்ணன் தம்பிங்களால நிறைஞ்ச உலகம். எல்லாரும் பேசிட்டு இருக்கும் பொழுது சக்தி தான் சொன்னா, என்ன பேர் இது கேட்சியா இருக்கணும். திருக்குறள் 3.0 அப்படின்னா, நான் திருக்குறள் 3.0ன்னு எதுக்கு வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இல்லக்கா, திருக்குறள் இருக்கு. நீங்க உரை எழுதியிருக்கீங்க. கவிதை மாதிரி எழுதியிருக்கீங்க. ஏஐ பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ இது 3ம் இருக்கிறதுனால, 3ம் நீங்க பண்ணியிருக்கிறதுனால இது திருக்குறள் 3.0ன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் அந்த பேர் சொன்னது, திருக்குறள் 3. ஆனா நான் எந்த பேரும் வைக்கல. நான் பூக்கள் பூக்கும் தருணமும், ஆம், இது குறிஞ்சி பாட்டுக்கும் மட்டும்தான் என்னோட என்னோட தேர்வு. இந்த 2 தேர்வும் இப்படி வந்ததுதான். எனக்கும் ஒப்புதலா இருந்ததுனால தான் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்தது. ரொம்ப சிறப்பு. நீங்க சொல்லும் பொழுது நான் முத்துக்குமார் அவர்களுடைய பாடல்கள்லாம் அப்படியே மனசுல வருது. அவர் இல்லாட்டியும் இன்னைக்கும் நம்ம அவர் பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆம், இப்ப வந்து நீங்க குறுந்தொகை எடுத்துட்டு, அது ஒரு சங்க இலக்கிய நூல், 14 மேல்கணக்கு நூல், 8 தொகையில 2வதா இருக்கக்கூடிய நூல். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அகப்பொருளை சொல்லுகின்ற ஒரு இலக்கிய நூல். அதுல வந்து 401 பாடல்கள் இருக்கு. இறைவணக்க பாடலோடு சேர்த்து. அதுல வந்து நீங்க எப்படி வந்து 30 பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பூக்கள் பூக்கும் தருணம்னு ஒரு தலைப்பை நீங்க சொன்ன மாதிரி சூட்டி நீங்க எழுதுனீங்க. அந்த பாடல் தேர்வு 30 பாடல்கள் எப்படி தேர்வு செஞ்சீங்க? அது சங்க இலக்கியம்னு வரும்பொழுது, நான் இந்த இடத்துல வைதேகி அம்மாவ சொல்லணும். அவங்க வந்து 2014 14 15ன்னு நினைக்கிறேன் நானு. இங்க தமிழ் சங்கத்துக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணாங்க. அதுல தான், ஏன்னா நான் தமிழ் வழியில படிச்சிருந்தாலும், நான் முழுக்க முழுக்க தற்கால இலக்கியம் அந்த மாதிரி தான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். சங்க இலக்கியம் அப்படிங்கிறது எனக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா இருக்கு, சங்க இலக்கியம் தெரியும். படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும், அதுல அவ்வளோ ஈடுபாடோட நான் இல்ல. இது முழுக்க முழுக்க வைதேகி அம்மா தான் காரணம். அப்புறம் எனக்கு படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னால படிக்க முடியும். பொருள் வச்சு, உரை நூல்கள் வச்சு என்னால படிக்க முடிஞ்சுச்சு. அதுல வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கா எனக்கு என்னென்ன பாட்டு புடிச்சதோ, அந்த பாட்டுகள் எல்லாம் தான் 30 பாடல்கள் எடுத்து தேர்வு செஞ்சு எழுதுனது. 401 பாட்டுக்கும் எழுதியிருக்கலாம். ஆனா என்னன்னா, எல்லாத்துக்கும் எல்லாரும் அவங்க அவங்க படிச்சு எல்லாரும் எழுதணும். அ நம்மளே எல்லா பாட்டுக்கும் நம்மளே அ எழுதிட்டோம்னா, மத்தவங்களோட கருத்துக்களும் வரணும் அப்படிங்கனால, எனக்கு இதுல 30 போதும். அ புறநானூறுல வேணும்னா, நம்ம அதுல ஒரு 30. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது அந்த நேரத்துல எனக்கு தோணுனதுனால, 30 பாடல்கள் போதும். எல்லாமே காதல். ரொம்ப திகட்டிரும் இல்லைங்களா? எல்லாமே காதல். ஒரு 401 காதல் வந்து குறுந்தொகையில சொன்ன மாதிரி, அதுல இருக்கிற அழக வந்து நம்ம அப்படியே நம்மளோட எழுத்துல கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிறது ஒரு முழுக்க முழுக்க காதலா 30 சொன்னா போதும். அ ஒரு சிறு துளி இருந்தா போதும். அந்த குறுந்தொகையோட அ அ இதைய புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிங்கிறதுனால 30 பாடல்கள். அ அந்த பூக்கள் பூக்கும் தருணம் இது காதல் சார்ந்து, காதல் பூக்கும் தருணம் அப்படிங்கிற மாதிரியும் அதுல பொருள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு. பிளஸ் 30 பாடல்கள் தேர்ந்தெடுத்து அந்த நேரத்துல எனக்கு என்ன புடிச்சதோ, அந்த அந்த பாடல்கள்ல தேர்ந்தெடுத்து எழுதுனது தான். சிறப்புங்க. ஆ, அதாவது இன்னும் உங்ககிட்ட நெறைய சங்க இலக்கிய ஆ, இலக்கியம் எடுத்து நெறைய வந்து உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். குறுங்கவிதைகளாக இருக்கட்டும், நிச்சயமாக நெறைய சிற்றிலக்கியம்லாம் எடுத்துட்டோம்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. தூது இலக்கியம், ஆ, நம்ம அதுலருந்து நாங்க பேசியிருக்கிறோம் அதுலலாம். அதனால இன்னும் நீங்க அதெல்லாம் எடுத்து இன்னும் எளிமையா எங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த இடத்துல ஒரு வேண்டுதலா நான் சொல்றேன். அடுத்ததாக வந்து அ கவிஞர் கபிலருடைய குறிஞ்சிப்பாட்டு. ஆ உரையும் எழுதியிருக்கீங்க. அது கவிதையாவும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அந்த தலைப்பு இதுலயும் அது. ஓவியர் மருதுவின் தூரிகையின் காதல். கதை சொல்லட்டுமா? அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன்.
மா எல்லாம் ஏஐ பிக்சர்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவுமே முதல்ல அட்டைப்படம் வந்தது வந்து இது திருக்குறள் 3.0 அப்படின்னு சொல்லி தான் அதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் விட வந்து ரொம்ப பெருமை வந்து மருது ஐயா வந்து ட்ராஸ்கி மருது ஐயா வந்து எனக்கு வரையறதுக்கான ஓவியம் வரையறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா எவ்வளோ பேர்த்துக்கு அது கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பெரிய பெரிய கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் வரைஞ்சிட்டு இருக்கிறவங்க. அது வந்து 2018 ஃபெட்னாக்கு இங்க வந்திருந்தாங்க. அப்ப நான் தான் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரா இருக்கும் பொழுது, அப்படியே அறிமுகம். ஆனா வந்து கேட்கும் பொழுது எனக்காக கேட்காதீங்க. ஏன்னா அறிமுகம் ஆயிட்டோம். இங்க வந்துட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம போய் ஓவியம் கேட்கிறோம். ஒரு ஒரு திருப்பி செய்யறது மாரி ஆயிருந்து அவங்க ஒரு மாரி கடமைப்பட்ட மாரி நெனச்சிடக் கூடாதுங்கனால, எனக்குன்னு சொல்லாம எழுத்துக்கள் மட்டும் அ ஏன்னா ஆல்மோஸ்ட் அவர் மறந்திருந்தாங்க. எனக்கு ஃபோட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன நெனவே வந்திருக்கு. அந்த மாதிரி கேட்கும்பொழுது அவரு ரொம்ப தயங்கி 4 படம், 1 படம், 10 படம் அந்த மாதிரி தான் தயங்கிட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இது எனக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு ஞாபகமே இல்ல. ஃபோட்டோ பார்த்துட்டு, "ஓ! ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஓவியம் மருது ஐயா வரைய ஆரம்பிச்சாங்க. அ மொ கொஞ்சம் படங்கள் தான் சொன்னாங்க வரைஞ்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனா, ஒவ்வொரு வாரமும் நான் வாரம் வந்து ஒரு அ இதுல போர்ட்டல்ல போட்டுட்டு இருந்தோம். ஏ1 அந்த இதுல போர்ட்டல்ல போட்டுட்டுருந்தோம். அதுல ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு அவங்களே வரைய ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு எல்லா பாட்டுக்கும் அ எல்லா நான் வாரம் எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் வரைஞ்சு குடுத்துட்டாங்க. அது வந்து எனக்கு பயங்கர பெருமை. அதனால இந்த நூல் வந்துட்டு எதுலயுமே ஆசிரியர் பேருது நமக்கு தான் பெருமை. ஆனா இந்த அ பூ இதுல குறிஞ்சிப்பாட்டுக்கு வந்து எனக்கு பெரிய பெருமை என்னன்னா, 1 எனக்கு கபிலர் பாடல்கள் பிடிக்கும். கபிலரோடது 2வது வந்து மருது ஐயா ஓவியம் வரைஞ்சது வந்து அதனால தான் அவர் பேர் அதில இருக்கணும். அ எனக்கு அதனால ஓவியம் மருதுவின் தூரிகையில் காதல் கதை வெறும் காதல் கதை சொல்லட்டமா தான் இருந்துச்சு. மருதையா ஓவியம் வரைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா அவங்களோட பேர் இருக்கணும். ஏன்னா நான் வேற என்ன குடுத்தாலும் எனக்கு அது அவங்களுக்கு எவ்ளோ பணம் இல்ல எவ்ளோ குடுத்தோம்னாலும், அது வந்து அவரு வரைஞ்சு குடுத்ததுக்கு எனக்கு ஈடு செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அவர் பேர் அதுல இருக்கணும். அது அதனால தான் வந்துட்டு. அது குறிஞ்சிப்பாட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப எல்லா இல்ல காதல் பாடல்களையும் விட எனக்கு குறிஞ்சிப்பாட்டு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்தது அது படிக்கும்போது. ஏன்னா அதுல கத அந்த எப்படி தொல்காப்பியத்துல இருக்கிற அந்த காதலுக்கான இலக்கணம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த இலக்கணத்த வந்து கபிலர் அப்படியே எடுத்து இதுல ஒரு ஆரிய அரசனுக்காக உங்களோட பண்பாடு சொல்லுங்க. எப்படி இருக்கு? காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு? கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு ஆரிய அரசன் கேட்டபோது, கபிலர் வந்து நம்மளோட பண்பாடு, நம்மளோட கதைய வந்து அந்த இலக்கணம் மாறாம அப்படியே வந்துட்டு அ சொல்லும்பொழுது, "நீங்க எனக்கு இது ஒரு பாடலா வடிச்சு குடுங்கன்னு" கேட்கறாங்க. அப்ப வந்து கபிலர் எழுதினதாகவும் வந்து அதுல சொல்லியிருக்கிறாங்க. அதுல நெறைய செய்திகள் வந்து எந்த இடத்துல நம்ம காதலுக்கு இலக்கணம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு செய்தியா இருந்துச்சு. அந்த பாடல்கள் அப்படியே இருக்கு. அதுல இருக்கிறது மாறாம சொல்லியிருக்காங்க. எங்க தலைவன் பேசணும், எங்க தலைவி பேசணும், எங்க வந்து தோழி பேசணும், எங்க செவிலித்தாய் பேசணும், எங்க அம்மா பேசணும். இந்த மாதிரி எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிற ஒரே இனம் வந்து நம்மளோடதா தான் இருக்கும். தமிழர்களுக்கு தான் இருக்கும் பெருமை அப்படிங்கிறது. தொல்காப்பியத்துல இருந்து எடுத்து பண்ணுனதுனால, எனக்கு அதுல ஒவ்வொன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த நீராடுறது, அதுல மலர்கள் அவங்க சூடுறது, அந்த யானை விரட்டுறது, திணைப்புலம்ல போய் அவங்க பேசுறது, எல்லாமே ரொம்ப அழகான ஒரு செய்திகளா இருந்ததுனால, அந்த முழுக்க காதல் திரும்பவும் வந்துட்டு அதுல சொல்லியிருக்கிறது வந்து அந்த காதல் தோன்றது, காதல் எப்படியெல்லாம் நடக்குது, கல்யாண வாழ்க்கை வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் தான் அந்த இலக்கணம் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இது திரைப்படமா எடுத்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நெறைய பொன்னியின் செல்வன் எடுத்திருக்காங்க, பாகுபலி அந்த மாரி பெரிய பெரிய படங்கள் எடுத்திருக்காங்க. இதை வந்து எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு காதல் படமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, எனக்கு அது ரொம்ப நெருக்கம். மருதையா ஓவியம் வரைஞ்சது இன்னும் பெரிய அ எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு. நிச்சயமா தோழி. அதாவது நிறைய ஆளுமைகளுடைய தாக்கம் உங்களுடைய பேச்சிலும் சரி, உங்களுடைய எழுத்திலும் தெரியுது. ஓவியர் மருது ஐயா
அதுக்கப்புறம் முத்துக்குமார் அவர்கள், கலைஞர் அவர்கள்னு சொல்லி நிறைய பேருடைய அந்த தமிழ் தாக்கம் உங்களுடைய ரத்தத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள், உங்களுடைய தேர்வும் அகப்பொருள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சிப்பாட்டு எல்லோருக்குமே பிடித்த ஒரு இலக்கியம். அதை எடுத்து அதை அழகா நீங்க கொண்டு வந்த கவிதைகளாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கிறதுக்கு இதெல்லாம் அந்த தாக்கங்கள் எல்லாம் காரணமா இருக்கும். அதே போல நம்ம எல்லோருக்குமே தமிழன் அப்படிங்கிற ஒரு தமிழன், தமிழச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம், பெருமை, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற மாதிரி நம்ம மகிழ்ச்சியா, பெருமையா இருக்கிறோம். அந்த தமிழன் அப்படிங்கிற தமிழச்சி அப்படிங்கிற அந்த பெருமை அடையக்கூடிய தருணங்கள், ஏன்னா உங்களுடைய பெயர்லயே வந்து நான் ஒரு தமிழ்க்காரி அப்படின்னு ஒரு கெத்தா சொல்ற அளவுக்கு நீங்க வந்து அ உங்கள அறியப்படுறோம் நாங்க தமிழ்க்காரின்னோனே. அந்த தருணங்கள் நீங்க எப்போ அந்த பெருமையை உணர்கிறீர்கள்? இந்த தமிழ்க்காரி வந்துட்டு இது ஒரு திட்டமிட்டெல்லாம் நான் வச்சுக்கல இந்த பேரு. இது வந்து ஊர்ல இருந்து இங்க வரும்பொழுது எனக்கு நான் ஹாஸ்டல்லயே இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் வந்தேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எங்கேயோ வரப்போறேன். எனக்கு எதுவுமே தெரியாம வந்தேன் நான். ஏன்னா, நான் முழுக்க முழுக்க ஹாஸ்டல்ல இருந்து தான் படிச்சேன். நான் திருமணத்துக்கு 1 மாதம் முன்னாடி தான் வீட்டுக்கே வந்தேன். அதனால திருப்பியும் நம்ம எங்கேயோ போறோம் அப்படிங்கிற எனக்கு அந்த பிரிவு அதெல்லாம் புரியல எனக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் வந்து மனசுக்குள்ள வந்துருச்சு. என்ன நம்ம இப்படி ஏன்னா அங்கலாம் பெரிய கிராமத்துல எப்படி இருக்கும்? பெரிய வீடு, பெரிய வாசல் அந்த மாரிலாம் இருந்துட்டு, இங்க வந்து ஒரு சின்ன பெட்டி மாதிரி வந்ததையும், நம்மள ஏமாத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்ததுக்கு அப்புறம், என்ன இப்படி வந்து உட்கார்ந்துட்டோம்? என்ன பண்றது? பக்கத்துல யாரும் இல்ல. அப்படி யோசிக்கும்பொழுது ஒரு கவிதையில வந்து இப்படி வான்வழி பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவிதை மாதிரி எழுதும்போது, இருந்தாலும் ஊர் நெனப்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த நெனப்புல அந்த தமிழ்க்காரின்னு போட்டது அது திரும்ப வரும்பொழுது, இது நல்லாருக்கு இந்த பேரு அப்படிங்கிறதுனால, அதை நம்ம நம்ம பிராண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால, நான் அதுல இந்த பேர வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான். ஆனா அது உணர்வுல இருந்ததுனால தான் அது வந்துச்சு. அப்புறம் பேர் ஏதாவது எழுதணும். இப்ப சித்ரா மகேஷ், சித்ரா மகேஷ் அப்படிங்கும்பொழுது, எனக்கு அது வேற ஏதாவது நல்லா இருக்கணும் பேரு அப்படிங்கிறதுனால, தமிழ்க்காரி. அப்புறம் தமிழச்சி அக்கா இருக்காங்க. அந்த பேர் நம்ம எடுத்துக்க முடியாது. அது அவங்களுக்கானது. அந்த மாரி ஏதாவது பேர் மாத்தி எழுதுறதுக்கான ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்க்காரி அப்படிங்கிறது நம்ம வைக்கணும் அப்படின்னு. சரி, இங்க நன்றி. வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தமிழ் அப்படியே நமக்கு அப்படியே இருந்தது வந்து அப்படியே வெளியில பொங்கி வரும்பொழுது, ஏன்னா நம்ம மிஸ் பண்றோம் இல்லைங்களா? இங்க வந்து நான் வரும்பொழுது ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. எனக்கு தெரியாது. அதனால முகநூலெல்லாம் நான் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த தமிழ்க்காரிங்கிறது விட்டுறக்கூடாது. இது எனக்கானது என்னோட பேரு. தமிழ்க்காரின்னா என்னோட பேரு அப்படிங்கிறதுனால அந்த பேரு. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதான் பொதுவா நம்ம ஊர்ல இருக்கும்போது நம்ம அப்படியே இருப்போம். நம்மள சுத்தி எல்லாருமே நம்மவர்கள், நம் நாடு, நம் இனத்தவர்கள்னு அப்படி இருந்துர்றோம். வெளி மாநிலம், வெளிநாடுன்னு வரும்பொழுது, அ நிச்சயமா வந்து நம்மளுக்கு அந்த பற்றுதல் வந்து இன்னும் அதிகமாயிக் கொண்டே தான் போகுது. நம்ம மனிதர்கள பார்க்கும்பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது எல்லாமே, அதுவும் இங்க புதிதாக வரும்பொழுது அந்த உணர்வு, அ நிச்சயமா நீங்க சொல்லும்பொழுது என்னுடைய அந்த அனுபவங்கள்லாம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்து வந்து நீங்க இந்த தமிழ் பள்ளியில பிளேனோ தமிழ் பள்ளியில வந்து தன்னார்வ தமிழ் ஆசிரியராக பணி செஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அப்ப வந்து அந்த மாணவர்கள் அப்பவும், இப்பவும் எடுத்துட்டோம்னா, ஆ அந்த மாணவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த தமிழ் ஆர்வம். ஏன்னா, அவங்க வீட்ல தமிழ் பேசுறாங்களா? எப்படி தமிழ் படிக்கிறாங்க? அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அந்த பள்ளியில தெரிஞ்சிரும். அப்போ அந்த மாற்றங்கள், அன்னைக்கு நீங்க பார்த்ததுக்கும், இன்னைக்கும் மாணவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வு எப்படி இருக்கு? நான் இப்ப போறதில்லைங்க. நான் ரொம்ப வருடங்கள் ஆயிருச்சு. நான் நான் 5, 6 வருடங்களுக்கு மேலேயே இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இப்ப என் பொண்ணு 5வது படிக்கும்பொழுது நிறுத்தினது நானு. அதுவும் என்னன்னா, எனக்கு திரும்ப திரும்ப அந்த பாடங்கள சொல்லிக் குடுத்துட்டே இருக்கிறது வந்து ஏன்னா, எனக்கு திரும்பவும் அது குழந்தைங்க கிட்ட வந்து அது எனக்கு வந்து நான் வகுப்பு ஆசிரியரா வரும்பொழுது, நான் துணை வகுப்பு ஆசிரியரா இருக்கும் பொழுது, எனக்கு அவங்க மெயின் டீச்சர்ஸ் எடுத்துருவாங்க. நம்ம சப்போர்ட்டிவா தான் இருப்போம். நான் பார்த்துட்டு உட்காந்து அது வேற மாரி இருக்கும். நான் வந்து இப்போ 8வது வகுப்புக்கு எடுக்கும்போது, எனக்கு கிடைச்ச பசங்க இப்ப எல்லாம் கிராஜுவேட் ஆயி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆயிருச்சு. அந்த மாதிரி பசங்க.
எல்லாருமே வந்து தனித்தனியா வந்து ஒரு தனித்துவத்தோடு இருந்தாங்க. வரும்பொழுதே வந்து, "ஆண்டி இது பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து படம் வந்து ட்ரெய்லர் பாருங்க. இது இப்படி சொல்லியிருக்கிறாங்க." அந்த மாரி எல்லாத்துக்குமே தமிழ் ஆர்வம் இருந்துச்சு. 8 பேரோ 9 பேரோ இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து இப்ப டாக்டர் படிக்கிறா. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க. அவ வந்து என்ன பண்ணணும் உன்னோட இதுன்னு கேட்கும்பொழுது, நான் ஆன்டி மாரி தமிழ் பிஹெச்டி பண்ணணும் சொன்னேன். "ஐயய்யோ! நீ அதெல்லாம் பண்ணிறாத. நீ படி" அப்படின்னு. அவ வந்து அவங்க அம்மா, "சித்ரா உங்க உங்க கூட சேர்ந்து பாருங்க, என் புள்ள இப்படி படிக்கிறான்." அந்த மாரி அவங்களுக்கு தமிழ் ஆர்வம் இருந்துச்சு. என்ன பார்த்துங்கிறத விட அவங்களுக்கு தமிழ் ஆர்வம் இருந்துச்சு. பேசுறது, படிக்கிறது எல்லாமே நீங்க வந்து இலக்கணமெல்லாம் போ போ பாடும்பொழுது, அந்த ஜீன்ஸ் படத்துல இருக்கிறதெல்லாம், "ஆண்டி இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்கல்ல" அப்படி சொல்லிட்டு அத ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு அவங்க கூட வந்து அந்த ஒரு வகுப்பு, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வகுப்புன்னு நெனைக்கிறேன். 2மே வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா பசங்களோட வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாரி இருக்கும். அந்த வகுப்பே பார்த்தா பேசிட்டு இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா நாங்க படிச்சுட்டு தான் இருப்போம். அந்த வகுப்பே வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரியும், அவங்க பேசுறது, என்ன வந்து ஒரு ஆசிரியராலாம் நெனைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஜாலியா போயிட்டுருக்கும் வகுப்பு. அந்த மாரி இருந்துச்சு. இப்ப அந்த கிரெடிட் சிஸ்டம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சீரியஸா படிக்க வைக்கணும் பசங்கள அப்படிங்கிறதும்போது, எனக்கு வந்து அது கொஞ்சம் நெருக்கடியா இருந்துச்சு. ஏன்னா சின்ன பசங்க கிளாஸு வேற பசங்க வந்ததையும் எனக்கு இவங்க கூட வகுப்புல ஒரு செட் ஆனது வந்து ஆகல. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வகுப்பு எடுக்கிறதுல எனக்கு பெருசா ஈடுபாடு இல்லாதனால நான் வெளியில வந்துட்டேன். ஆனா எல்லா குழந்தைங்களுமே அ ரொம்ப ஆர்வத்தோட வர்றவங்க தான். சிலருக்கு வந்துட்டு அப்பா, அம்மா அங்க பள்ளிக்கூடம் தமிழ் பள்ளிக்கு போனா தான் படிக்க முடியும் அப்படின்னு அனுப்புற பசங்களும் வரவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறது தெரிஞ்சிரும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வகுப்புல நான் பேசுவேன், பண்ணுவோம். அ அதுதான். தமிழ் வகுப்பு அப்படின்னா, நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் போயிட்டு. அது எனக்கு ஒரு அனுபவம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, நான் கடைக்கெல்லாம் போகும்பொழுது பின்னாடி வந்து ஆன்டி அப்படி சொல்லிட்டு வந்து பசங்க நிப்பாங்க பார்த்தா அப்படி இருப்பாங்க. என்னடா பண்றேன்னா, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஒரு பொண்ணுக்கு இப்ப தான் கல்யாணம் ஆச்சு. ஒ ஒ இந்த மாதிரி கேட்கும்பொழுது, அவங்க நினைவு வச்சு நம்மகிட்ட வந்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அ அ வாய்ப்பு தான் அது தமிழ் பள்ளிக்கு போனது. நிச்சயமா. ஆசிரியர் பணியே ஒரு அறப்பணின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவும் அந்த குழந்தைகளோட இருக்கும்பொழுது நம்ம வீட்டு பிரச்சனைகள், கவலைகள் எதுவுமே இருக்காது. நம்ம நெறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து கத்துக்குறோம். நம்ம கத்துக் குடுக்கிறத விட அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அதுவும் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும்பொழுது நெறைய மாற்றங்கள் அந்த பிள்ளைகள் கிட்ட வந்து ஒரு தமிழ் ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. நெறைய படிக்கிறாங்க. நெறைய போட்டிகள் கலந்துக்கிறாங்க. பேச்சு போட்டி, கவிதை போட்டி, க ஓவிய போட்டின்னு. அப்போ அந்த ஆர்வம் அப்ப வீட்லயுமே இன்னைக்கு முன்னாடிய விட இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெறைய பெற்றோர்களுக்கெல்லாமே வீட்ல பிள்ளைகளோட தமிழ்ல பேசணும். தமிழ் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழிய விட்டுறக்கூடாதுங்கிற மாரி நெறைய பெற்றோர்கள நம்ம பார்க்குறோம். நீங்க வந்து குழந்தைகளோடயே இருந்திருக்கீங்க. இப்ப அவங்க பெரியவங்களாகி அவங்கள பார்க்கும்பொழுது அது ஒரு தனி மகிழ்ச்சி தான். ரொம்ப சிறப்பு. இப்ப வந்து நிறைய அமைப்புகளோடு சேர்ந்து தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சி முகாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அ சொல்லியிருக்கிறீங்க. அந்த பயிற்சிகள்ல என்ன மாதிரியான பயிற்சிகள் பொதுவா நீங்க குடுத்திருக்கீங்க? ஆசிரியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு. இல்ல. அது வந்து கீர்த்தின்னு சொல்லிட்டு டாலஸ்ல இருக்கா அப்படி ஒரு தம்பி. அவன் வந்து எட்யூரைட்ன்னு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அவங்க வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோட இணைந்து ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினாப்படி. அதுல வந்து நான் ஒருங்கிணைச்சு குடுத்தேன் நானு. அதுல நெறைய தமிழ் ஆசிரியர்கள், இந்த பேராசிரியர்கள் எல்லாரும் வந்து வகுப்பெடுத்தாங்க. இலக்கணம், இலக்கியம், எல்லாமே எப்படி வகுப்பெடுக்கணும், எல்லாமே வந்து கத்துக் குடுத்தது வந்து ரொம்ப, ரொம்ப நல்லா போச்சு அந்த வகுப்பு. எனக்கும் வந்து நான் அதுல ஒருங்கிணைப்பு பண்ணுனாலும், அதுல வந்து எனக்கு நெறைய கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு. எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட அதாவது பெரியவங்க ஆசிரியர் இப்ப நம்ம வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோட, எனக்கு அந்த மெட்டீரியல் குடுங்க. இது நாங்க வச்சு படிக்கணும். அந்த இலக்கணத்துக்கு இத குடுங்க. நாங்க இத எப்படி படிக்கணுங்கிறத வந்து ஒரு வகுப்பு சின்ன வயசுல நம்ம பள்ளிக்கூடங்கள்ல எப்படி தமிழ் வகுப்புல இருந்திருப்போம், அந்த மாதிரி இருந்து கத்துக்கிட்டாங்க. இது நல்லது தான். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நடத்த முடியல. பெரிய
முயற்சி பண்ணான் கீர்த்தி வந்துட்டு. ஆனா அதுக்கப்புறம் பெருசா வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிற மாரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கட்டணமெல்லாம் அவன் வாங்கிக்கல. ரொம்ப அவன் எடியூரைட் வழியா பண்ணணும், முயற்சி பண்ணணுங்கிறது தான் பண்ணுனாங்க. ரொம்ப நல்ல வகுப்பு. அது எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா நெறைய இப்ப தமிழ் அ தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகமாகட்டும், வேற எங்க கேட்டாலும் இது அயலகத்துக்கு வந்து பண்றதுக்கு நமக்கு என்ஆர்டி போர்டு இருக்காங்க. அவங்க வழியா பண்ணலாம். இது பண்ணுனா வந்து இன்னும் ஆர்வமா இப்ப எனக்கு முடியல, நான் வந்துட்டேன், நான் வேற வேலை பார்த்துட்டு இருக்கேன். இல்ல எனக்கு ஆசிரியர் பணி தான் வந்து எனக்கு புடிச்சிருக்குதுன்னு நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா, அ ஒரு 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 அதிகமா வந்து பசங்களுக்கு ஏதாவது சொல்லிக் குடுக்கணும்னு நினைக்கும் பொழுது, ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு இத கத்துக்கிட்டா வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, பயிற்சி வகுப்புகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. நிச்சயமா. நீங்க சொன்னது மாதிரி நெறைய பயிற்சி வகுப்புகள் இன்னைக்கு நெறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க. நெறைய பேர் ரொம்ப கமிட்டடா ஞாயிறு தோறும் எங்களுக்கு வகுப்பு நடக்கும் இங்க. அதற்கு முழு முழு உழைப்பு. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அ வீட்டு பாடம் குடுக்கிறதா இருக்கட்டும், அந்த பாடத்த திருத்தி குடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க கிட்ட வந்து நாங்க அந்த ஆசிரியர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த முனைப்ப பார்க்க முடியுது. அந்த பயிற்சிகள் நெறைய நம்ம வந்து நடத்தும் பொழுது, இன்னும் ரொம்ப அ மெரு ஒரு மெருகேற்றத்தோட நம்ம ஆசிரியர்கள அணுக முடியும். அவங்களும் வந்து மாணவர்களை அணுக முடியும். அ அந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் நெறைய நான் ஆரம்பிக்கணும். நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப வந்து இப்போ என்னைய எடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து தமிழ் கிடையாது. ஆங்கில வழி பள்ளியில படிச்சது. அப்புறம் வந்து வேற ஒரு துறை, தமிழ் துறை இல்ல. ஆனா தமிழ் மீது ஒரு ஆர்வம் இருக்கு. நெறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அ இந்த மாரி அயலகத்துல வாழக்கூடிய மொழி உணர்வு மிக்க ஒரு தமிழர். ஆனா தமிழ் துறை அல்லாத ஒருத்தர் வந்து, ஏதோ ஒண்ணு நம்ம செய்யணும். நம்ம வந்து தமிழுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து என்ன செய்யலாம்? ஏன்னா தமிழ் படிச்சுட்டு நாம தமிழ் இலக்கணம், இலக்கியம்லாம் தெரிஞ்சுட்டு நெறைய விஷயங்கள் செய்றது அது ஒரு வகை. தெரியாது. ஆனா நான் ஏதோ செய்ய ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம்? 2க்கும் சம்மந்தமே இல்லங்க. தமிழ் படிச்சவங்க எல்லாரும் தமிழ் அறிஞர்கள் கிடையாது. தமிழ் படிச்சதுனால மட்டும் தான் இயங்க முடியும் அப்படிங்கிற நெறைய பேர் இங்க இருக்கிறவங்க வந்து கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு, இப்ப இலக்கியத்துல கவிதை எழுதுறது, பேச்சாளர்களா இருக்கிறாங்க. நம்ம ஊர்லயுமே இருக்காங்க இல்லைங்களா? இப்ப நெறைய பேச்சாளர்கள் வந்துட்டு அவங்களோட பணிக்கும், அவங்க தமிழ் வழியா செயல்படுறதுக்கும் தொடர்பே இல்லாம நெறைய பேர் இருக்காங்க. இது ஆர்வம் தான். இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நெறைய நெறைய படிக்கிறவங்க இருக்காங்க. தமிழ் புத்தகங்கள் படிக்கிறவங்க இருக்காங்க, எழுதுறவங்க இருக்காங்க. நம்ம நேரம் கிடைக்கும் பொழுது ஒதுக்கி, அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுறவங்களும் இருக்காங்க. அவ்வளவுதான். இது வந்து நீங்க தமிழ் படிக்கணும், இல்ல தமிழ் எழுதணும்னா இலக்கணம் தெரியணும், ஒற்றுப்பிழை இல்லாம எழுதுறதுக்கான வாய்ப்பு, அது திருத்துறதுக்கான நெறைய வாய்ப்புகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு இயற்கையாகவும், இயல்பாகவும் எழுதுறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சு, நீங்க அழகா எழுதுவீங்க அப்டின்னா எழுதலாம். நல்லா பேசுவீங்க. அப்ப உங்கள பத்தி சொன்னதே வந்து, இவங்க என்ன வந்து நேர்முகம் செய்றாங்களா? அந்த அளவு ஒரு பெரிய ஒரு பட்டியல் குடுத்தாரு பிரபு. அம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. யாரு வேணாலும், எது வேணாலும் எழுதலாம். எல்லாரும் எழுதணும். எல்லாருமே வந்து இப்ப திருக்குறள்னா, ஒரு திருவள்ளுவர் எழுதுனதுக்கு அப்புறம் அவ்ளோ உரைகள் வந்துருச்சு. அது நான் பண்ணக்கூடாதுன்ட்டு கிடையாது. எனக்கு அப்புறம் யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதும் கிடையாது. எல்லாரும் எழுதணும். அப்பதான் இப்ப நம்ம உட்கார்ந்து இதுக்கு முன்னாடி இப்ப கலைஞர் உரைன்னு பேசுறோம்னா, அவங்க வந்து வேற ஆட்சி பணி மட்டும், இல்ல கட்சி பணி மட்டும் பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்காது. சாலமன் பாப்பையா வந்து அவங்க தமிழ் பேராசிரியரா மட்டும் இருந்துட்டு போயிருந்தாங்கன்னா, நமக்கு அந்த கருத்து கிடைச்சிருந்திருக்காது. நானும் வந்து இங்க வீட்டு வேலை பார்த்துட்டு, வேற ஏதாவது பண்ணிட்டு போயிருந்தா, எனக்கு இந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்காது. அந்த மாதிரி எல்லாருமே எழுதணும். அப்பதான் வந்து புதிய சிந்தனைகள் கிடைக்கும். புதிய கருத்துக்கள் கிடைக்கும். இது இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்துட்டு கிடைக்கும். நம்மளோட நம்மளோட காலத்துக்கு பின்னாடி ஒரு 500, 1000 வருடங்கள் கழிச்சு கூட வந்து எழுத்து தான் நிக்கும் இல்லைங்களா? நம்ம மொழி தான் நம்மளோட தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சொத்து. அந்த மொழிய காப்பாத்தணும் அப்படின்னா, தமிழ் படிக்கணுங்கிறத தாண்டி தமிழர்களா பிறந்தவங்க, தமிழ் மொழி தெரிஞ்சவங்க, இப்ப ஆங்கிலேயர்களும் இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் தமிழ் பேசுறத கேட்கிறோம். ஆனா நம்ம நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால எல்லாருமே எழுதணும், எல்லாருமே படிக்கணும். 2க்கும் பெரிய இது கிடையாது.
நிச்சயமா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி நிறைய புத்தகங்கள் படிக்கும் பொழுதே நம்மளுக்கே வந்து நிறைய விஷயங்கள் புலப்படும். நம்மளே நிறைய கத்துக்குவோம். அன்றாடம் நம்ம கத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கும் ஒரு ஊந்துதல் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் உங்களெல்லாம் பார்க்கும் பொழுதே எங்களுக்கும் எழுதலாமோ? என்னுடைய அருமை தோழி ஆனந்தி அவர்கள் வந்து அவங்க கவிதைகள்லாம் படிக்கும்பொழுது ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ உங்க கவிதைகள் படிக்க ரொம்ப ஆசையா இருக்கும். எழுதணும்னு ஆசையா இருக்கும். பேரு தான் கவிதா. எனக்கு கவிதை எழுத தெரியாதுன்னு சொல்லுவேன். ஆனா வந்து அந்த கவிதை எழுதணும். அந்த நம்ம எழுத்து வடிவில கொண்டு வரணும். பேச்சு வடிவில அது ஒரு வகை. எழுத்து வடிவில கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களைப் போன்ற அ அ தமிழ் ஆர்வலர்களை பார்க்கும் பொழுது நிச்சயமா எங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்படுகின்றது. அடுத்து வந்து ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க வந்து அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அ ஏன் அப்படின்னா, கவிஞர் வண்ணதாசன் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து நீங்க 2018 ஃபெட்னாக்கு வந்து அவருக்கு இலக்கிய அ இதுல கனடா இலக்கிய தோட்டம் விருது கிடைச்சிருந்தது. அப்ப இங்க நம்ம ஊருக்கு ஃபெட்னாக்கு கூப்பிடுற வழக்கம் இருந்துட்டு இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அப்ப வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். நீங்க வாங்கன்னு சொன்னா, அவரு "இல்ல நான் வரல" அப்படின்னு. நான் வந்தா பேசணும். எல்லா எழுத்தாளர்களும் நல்ல பேச்சாளர்கள் கிடையாது. எல்லா பேச்சாளரும் நல்ல எழுத்தாளர் கிடையாது. அதனால நான் வரல. நான் வந்தா நெறைய பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. அதனால நீங்க பேச்சாளரா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு மேடையில பேசுற மாதிரி ஒரு எழுத்தாளர்னால பேச முடியுமான்னு தெரியல. அதனால எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த வேலைய பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நெனச்சுக்குவோம். அதனால கவிதான்னு பேர் வச்சுட்டு கவிதை கண்டிப்பா எழுதலாம். நீங்க எழுதுங்க. ரொம்ப நன்றிங்க. முயற்சி செய்கின்றேன். ஆம், அதே மாதிரி உங்களுடைய புத்தகம் கிடைக்கப் பெற்று அத வாசிக்கும் பொழுதே, அந்த திருக்குறள்ல நெறைய விஷயங்கள் ஒவ்வொரு எத படிக்கிறது, எத விடுறது எல்லாமே வந்து மனதை வந்து ஒரு கவருகின்ற வண்ணம் ரொம்ப எளிமையா இருந்தது. அ ஒரு 1, 2 எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இதுதான் புத்தகம். அ இந்த நூல் வந்து கண்டிப்பா எல்லா வீடுகள்லயும் இருக்கணும் அப்படிங்கிறேன். இன்னைக்கு தலைமுறையினருக்கு திருக்குறளையும், திருவள்ளுவரையும் கொண்டு செல்வதற்கு ஒரு எளிமையான ஒரு நூலாக, ஒரு வழியாக இருக்கின்றது. நிச்சயமா எல்லாரும் வாங்கணும். இப்ப வந்து அந்த நூல் இந்த திருக்குறளாக இருக்கட்டும், மற்றவங்களுடைய இலக்கியங்களா இருக்கட்டும், எப்படி வாங்கலாம்? எங்க வாங்கலாம்? அப்படிங்கிற விளக்கங்கள தரேன். இது வந்து இப்ப புத்தக அ அ இது நடக்குது இல்லைங்களா? கண்காட்சி. அதுல வந்து பொன்னி பதிப்பகத்துல இருக்குது. அப்புறம் இந்த பதிப்பாளர் அவங்க வந்து அவங்க Amazonல இருக்கு. இந்தியா Amazonல இருக்கு நம்ம ஊர்ல. அதுக்கப்புறம் அவங்க வேணும்னா அவங்க நம்பருக்கு கால் பண்ணா அவங்க அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இங்க நண்பர்களுக்கு நானா அனுப்பிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற உங்களுக்கு அனுப்பிச்சதே வந்து என்கிட்ட அந்த கலர் அ அ கலர் பிக்சர்ஸோட இருக்கிறது என்கிட்ட இல்லாதனால தான் நான் அது உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் நான் வந்ததுக்கப்புறம். என்கிட்ட அது இல்லாதனால தான் அந்த இதுக்கு உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி அனுப்பிச்சு வச்சது. ஸோ பொன்னி பதிப்பகத்திலயும் அப்புறம் நெறைய அம் எனக்கு பேரு சென்னையில ஞாபகம் இல்ல. எனக்கு பொன்னி பதிப்பகத்துல அவங்க வச்சிருக்காங்க. அ கண்டிப்பா, நிச்சயமா எல்லாரும் வாங்கி படித்து, நிறைய விஷயங்கள கத்துக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 குறள் நான் சொல்ல விரும்புறேன். அ "உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை தீர்த்து நீர்த்து" இல்லையா? இத வந்து உங்களுடைய எளிமையான வடிவில சொல்லும் பொழுது, "உயர்வையே நினைக்க நினைத்தது நடக்காவிட்டாலும் நினைப்பதை விடாதே." அப்போ அது அவ்ளோ ஒரு கேட்சியா இருக்குது. பாரதி சொன்னான், "பெரிதினும் பெரிது கேள்ன்னு." அதே மாதிரி நல்லத நெனச்சது நடக்காட்டியும், நெனைக்கிறத விட்றாத அப்படின்னு சொல்லும்போது, அது பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போதுங்க, ரொம்ப எளிமையாக ஒரு அ அ ஆசிரியர்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். பெற்றோர்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்களுக்கும் புரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அ நெறைய குறள் நான் பார்க்கும்பொழுது, எல்லாமே எத படிக்கிறதுன்னே எனக்கு தெரியல. அ "பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்." ஆ பொருளுடைய பெருமை. காசுனுடைய மதிப்பு. இன்னைக்கு காசு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இயங்கிட்டு இருக்கு உலகமே. மதிப்பு இல்லாதவரையும் மதிக்க செய்வது செல்வம் போல வேறேதும் இல்லை. அவ்வளதான். அதனால இந்த புத்தகம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப எளிமையா இருக்குது. எல்லோருமே வாங்கி படிக்கின்ற வகையில இருக்குது. இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வாக, ஆம் தோழர் அவர்களைப் பற்றி நிறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க முடிந்தது. அவங்களுடைய அந்த தமிழ் ஆர்வம்
எப்படி கவிதை எழுதுனாங்க, எப்படி அவங்களுக்கு அந்த முனைப்பு வந்தது, சின்ன வயதிலேயே அந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த சூழல், பெரியவர்களுடைய அந்த சூழல், அவர்களுடைய தாக்கம் வந்து எப்படி இவங்களுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா நீங்க வந்து எங்களுக்கு சொன்னீங்க. எங்களுக்குள்ளும் ஒரு ஆர்வத்தை நிச்சயமாக உங்களுடைய உரையாடல் தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுடைய நிகழ்வுல கலந்துக்கிட்டதுக்கு. ஆ ரொம்ப நன்றி தோழி. நன்றிங்க, நன்றிங்க. இந்த வாய்ப்புக்கு திணை அமெரிக்கா அ ஸ் அ குழுவினருக்கும் இவ்ளோ அழகா உங்கள பத்தின ஒரு பட்டியல் சொன்னாரு பிரபு. அதுவே வந்து எனக்கு அதுக்கும் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. நீங்க இந்த மாதிரி கேள்விகள் பேசுனதுக்கு, உங்க கூட தொடர்புல இருக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் நெறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது நான் மாத்தி சொல்லியிருந்தேன்னா, திருப்பி சொல்லலாம். ரொம்ப நன்றி. என்னோட குரலுக்கு மறுபடியும் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு முடியல. எனக்கு இவ்வளோதான் வாய்ஸு. ஸோ ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். இளமாறன் தோழருக்கு ஒரு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அவர் வந்து அவர் கேட்கும்பொழுது என்னால வேணான்னு சொல்ல முடியல. எதுக்கு இது அப்படின்னு கேட்க முடியல. ரொம்ப நன்றி தோழர் உங்களுக்கு. நன்றிங்க. உங்களுக்கு சொன்னீங்க உங்க குரல் வந்து இன்னைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு அந்த நேரத்திலுமே எங்க கூட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்கிட்ட நன்றி. அடுத்தது வந்து